நீங்க வந்துட்டு இப்போ ஒரு பிளாஷ்பேக் அப்படியே ஓட்டி பார்த்தோம்னா தியேட்டர்ல உட்காந்து ஏதாவது ஒரு படத்துக்கு சூப்பரா நடிச்சிருக்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் நீங்க அப்படியே இமேஜின் பண்ணி பார்க்கலாம். இப்போ உங்க படத்துக்கு நிறைய பேர் சூப்பர்ப்பா என்ன சீன் மாசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்ற ஒரு சீன் நீங்க பார்க்கலாம். இது ரெண்டுத்தையும் எப்படி ஃபீல் பண்றீங்க? அப்ப பார்த்த சிவகார்த்திகேயனுக்கும் இப்ப பாக்குற சிவகார்த்திகேயனுக்கும் அது பெரிய விஷயம் தான். அது நம்மள ஸ்கிரீன்ல பாக்க நம்ம யாரெல்லாம் ஸ்கிரீன்ல பார்த்து ரசிச்சோமோ கை தட்டணுமோ நீங்க சொல்ற மாதிரி அதே மாதிரி நம்ம ஸ்கிரீன்ல வரணும் போது அது ஒரு கூடுதல் சந்தோஷம். என்ன தோணும், ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொன்றும் தோணும், ஒவ்வொரு விஷயம் தோணும். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தியேட்டர்ல பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கும்போது நீங்க சொன்னதுதான் தோணுச்சு எனக்கு. இதே மாதிரி நம்ம வந்து ஸ்கிரீன்ல உட்காந்து நம்ம எவ்வளவு பேரை பார்த்திருக்கோம், நம்ம அந்த ஸ்கிரீன்ல வரோன்ற ஒரு பெரிய பெரிய சந்தோஷம் இருந்தது. அது ஒரு தனி எக்ஸைட்மெண்ட். அது ஒரு பிளெஸிங் ஆக்சுவலா. இப்ப எல்லாரும் கொடுத்துருக்க ஒரு ஆசீர்வாதம் தான் இது. பாப்புலர் ஆயிட்டாலே ஒரு சின்ன ஒரு பிரைவசி இஷ்யூன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. இந்த விஷயம் எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா? இல்ல பிரைவசி இஷ்யூன்றது இல்ல. இப்ப என்னன்னா முன்னாடி போற இடங்களுக்கு தான் இப்பவும் போறேன் நான். முன்னாடி போகும்போது நம்ம மட்டும் போயிட்டு வந்துருவோம். இப்ப நிறைய பேர் வந்து பாக்குறாங்க, பேசுறாங்க, போட்டோ எடுத்துக்கிறாங்க. அதை வந்து என்னால எனக்கு குறையா சொல்ல தெரியல. ஏன் அப்படின்னா அதுக்கு தானே ஆசைப்பட்டோம், இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா மாதிரி, இதுக்கு தான் ஆசைப்பட்டோம். சோ அந்த ஒவ்வொரு செகண்டையும் நான் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கேன் நான். ஆனா எது கஷ்டமான விஷயம், ஆங்கரிங்கா ஆக்டிங்கா? எல்லாமே கஷ்டம் தான். எதுவுமே ஈஸி கிடையாது. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண மாட்டோம். இப்போ ஒரு மேக்ஸுக்கும் ஒரு சயின்ஸுக்கும் ஒரு கம்பேர் பண்ணா மேக்ஸ் நிறைய பேர் கஷ்டம்னு ஃபீல் பண்ணுவாங்க. உங்களுக்கு எது? எனக்கு மேக்ஸ் கஷ்டம். நீங்க எதை கேட்டீங்க? அதானே கேட்டீங்க. எல்லாருக்கும் மேக்ஸ் கஷ்டம் தான். ஆனா இப்ப ஆக்டிங்கா ஆங்கரிங்க எது கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கு? ரெண்டுமே கஷ்டம் தாங்க. ஆமா, ஏன்னா இப்ப நீங்க ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்கும்போது நல்லா பண்ணலன்னா டக்குன்னு சேனல் மாத்திடுவாங்க. அவ்வளவுதானே. சோ அது மாதிரி அதனால நம்ம ஆங்கரிங் அப்படிங்கறதுனால சாதாரணமாலாம் பண்ண முடியாது. நம்ம அந்த 1 hour மக்கள் வந்து கையிலேயே இருக்கு ரிமோட், அதை மாத்தாம பார்க்க வைக்கிறதுங்கிறது சேலஞ்ச் தானே அது. அதே இந்த பக்கம் வரும்போது இன்னொருத்தர் எழுதின ஒரு கேரக்டர் ஒரு இடத்துல போய் நம்ம என்ன எமோஷன்ல இருந்தாலும் அன்னைக்கு அதை பெர்ஃபார்ம் பண்றது. சார் ரெண்டுமே கஷ்டம் தான், எதுவுமே ஈஸி கிடையாதுங்க. நீங்க வந்து ஸ்கூல் லைஃப்ல எப்படி இப்ப சொன்னனால மேக்ஸ்ன்னு சொன்னனால எங்களுக்கு ஞாபகம் வருது. கதிர், நம்ம ஸ்கூல் லைஃப் பத்தி கேட்டே ஆகணும். நீங்க ரொம்ப குட் பாயா நல்லா படிக்கிற பையனா இல்ல லாஸ்ட் பெஞ்ச் சேட்ட பையனா? ஸ்கூல் படிக்கும்போது செகண்ட் பெஞ்ச். இது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் பெஞ்சும் இல்ல, லாஸ்ட் பெஞ்சும் இல்ல, நடுவுல இந்த மாதிரி ஸ்டேஜ் ஏறுறது இல்ல, சேட்டைகள் பண்றது கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. லிரிசிஸ்ட் விவேக் இருக்காருல்ல, இப்ப ஆலப்புறம் தமிழ் சாங் எல்லாம் எழுதியிருக்காரு. அவரும் நானும் வந்து இங்க சினிமாக்கு வந்ததுக்கு அப்புறம் மீட் பண்ணிட்டோம். மீட் பண்ணிட்டு எங்க படிச்சீங்க அப்படின்னா, நான் திருச்சியில படிச்சேன். நானும் திருச்சியில தான் படிச்சேன். எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? கேம்பெயின்ல. நானும் கேம்பெயின்ல தான் படிச்சேன். எப்ப முடிச்சீங்க அப்படின்னா, நான் 2002ல முடிச்சேன். நானும் 2000. என்ன டிபார்ட்மெண்ட்? பயாலஜி. நானும் பயாலஜி. நீங்க எந்த செக்ஷன்? ஏ செக்ஷன். நானும் ஏ செக்ஷன். அப்படிதான் 2 பேரும் இருந்தோம். என்ன அவருக்கு தெரியல, அவருக்கு என்ன தெரியல. அப்புறம் ஒரு 5 நிமிஷம் சிரிச்சோம். அது ரியலா நடந்தது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க எந்த தெருல இருக்கீங்க? அதே என் வீட்டுக்கு எழுதாங்களா அந்த மாதிரி. ஸ்கூல்ல அப்படிதான் ஸ்டேஜ் எல்லாம் ஏறுறதுக்குலாம் ரொம்ப பயம். பேர் தெரியாம வளர்ந்துக்கிட்டீங்க. படிப்பு. ஆமா, நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது 81% வாங்கினேன். 10th 12th 84% வாங்கினேன். இப்பெல்லாம் சும்மா தடிக்க வந்து 1100 வாங்கிடுறாங்க. அதனால நம்ம அப்படியே ஒரு 1000 1000 சொச்சம் அப்படி வாங்கிட்டு அப்படி இருந்துட்டோம். சோ அப்படிதான். ஓரளவுக்கு ரொம்ப மோசமும் கிடையாது, படிப்புல ஓரளவுக்கு நல்லா படிப்பேன். பட் நோ சேட்டை. சேட்டையெல்லாம் எதுவும் இல்ல. ஸ்ட்ரிக்ட்லி குட் பை. அப்ப இந்த சேட்டையெல்லாம் டிவி இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சேட்டையெல்லாம் சிவகார்த்திகேயன் கிட்ட பார்த்தோம். அதுக்கு ஒரு சம்பளம் தராங்கன்னு தெரிஞ்சவன தான் சேட்டை ஜாஸ்தி பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ வேலைக்காரன் படம், இந்த டைட்டில் எல்லாருக்குமே ஒரு சூப்பர் ஸ்டாரான ஒரு டைட்டில் இது. ஆமா, சூப்பர் ஸ்டாரோட டைட்டில் இது. ஆமா, சூப்பர் ஸ்டாரோட டைட்டில். ஓகே. சோ இந்த டைட்டில் எடுத்து நீங்க உங்க படம் பண்ணும்போது எப்படி ஃபீல் பண்றீங்க? ஆப்வியஸா முதல்ல இது வந்து நமக்கு அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணிடுவோமான்ற நம்பிக்கை முதல்ல நமக்கு முக்கியம். ஏன்னா சூப்பர் ஸ்டாரோட டைட்டில் எடுக்கும்போது அதுக்கு நம்ம எந்த விதத்திலும் டேமேஜ் பண்ணிடக்கூடாதுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். பட் அப்படி பார்க்கும்போது மோகன்ராஜ் சாரோட ஸ்கிரிப்டும் அந்த கண்டென்ட் கேரக்டரைசேஷன் எல்லாமே ஓகே, கண்டிப்பா இந்த வேலைக்காரன்ற பேருக்கு நம்ம நிச்சயமா மரியாதை செஞ்சிருவோன்ற நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருமே அக்செப்ட் பண்ணதே. நிச்சயமா இந்த டைட்டில் வந்து இந்த படத்துக்கு டெஃபினட்டா பொருத்தமா இருக்கும். படம் போய் பார்த்தவங்களும் அதுதான் சொல்லுவாங்க. அண்ட் டெஃபினட்டா போய் பார்க்காதவங்க போய் பார்த்தாலும் நிச்சயமா சொல்லுவாங்க இது வந்து ஓகே, கரெக்டா பொருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், பெருமை சூப்பர் ஸ்டார் அவங்களோட டைட்டில்ல நான் நடிச்சது.